அது எதுக்கு இங்க இருக்கு தன தான நன்ன தான நன்ன தான நன்ன தான நன்ன தான நன்ன கல்யாணம். நன்றி. ரொம்ப நாள் வெயிட் பண்ண மூமெண்ட் இது. குழலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கலை சார் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு டைட்டில் ரோலுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ என்னை நம்பி ஒரு நியூ கம்பரை நம்பி இந்த படம் கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் விக்கி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னர்னும் போது எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா என் ஃபர்ஸ்ட் படத்துலேயும் ஹீரோ வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னர் தான். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷாமீர் சார் சினிமாட்டோகிராஃபர், எல்லோரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் உதய் சார், உங்கள் சாங்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5 வருஷம் கழித்து இந்த ஸ்டேஜில் ஏறுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏறினது ஒரு ஆடியோ லான்ச்சில், அது காக்கா முட்டை தான். அதுக்கப்புறம் குழலி. கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டேன். சில பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் கேட்டிங்க, ஃபேஸே தெரியல, அடையாளமே தெரியலையே, அந்த பையனா நீங்கள்லாம் கேட்டிங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் காக்கா முட்டைன்ற ஒரு அடையாளம் அழிஞ்சிரும்னு நான் நம்புகிறேன். குழலி விக்கின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கல்யாணுக்கு தான். ஏன்னா இந்த கதையை என்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னார். 3 வருஷமாக என்ன வச்சு தான் பண்ணுவேன்ட்டு நின்றுட்டுருக்காரு. ஒருவேளை ஆக்டரை மாற்றிருந்தால் முன்னாடியே இந்த படம் எடுத்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்குமோ என்னவோ, அதுதான் என் மைண்டில் இப்போ இருக்குமே இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சாரெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுக்க மாட்டோம், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. எல்லாமே அண்ணா, அந்த மியூசிக் டைரக்டர்லாம் அண்ணன் தான் நாங்கள் கூப்பிட்டுட்ருப்போம். அதனால் நீங்கள் எதுவும் தப்பாலாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நாரா, அவங்கள பைசா படத்துலேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என் மைண்டில் இருந்தது மேபி அவங்களா வந்தால் நல்லாயிருக்கும் இந்த படத்துக்குன்ட்டு நான் அண்ணன்கிட்ட சொன்னேன். அது அவங்க மைண்டில் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து இவங்க தான் ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே, ஏதோ கரெக்டாக செட் ஆகுது, ரொம்ப நாள் போனாலும் செட் ஆகுதுன்ட்டு ஒரு சந்தோஷம் இருந்தது. சாங்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அந்த சாங் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட்ஸ் தான். அது 2 வருஷமாக நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட கேட்ட கேள்வியும் அதுதான், அவர்கிட்டே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சாங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப லேட்டு தான். ஸோ எங்களுக்கு இது ஸ்பெஷல் மூமெண்ட் தான், எவ்வளோ லேட் ஆனாலும். தென் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. இந்த சாங் கேட்டு நீங்கள் நிறைய பேர் கை தட்டினீங்க. இந்த கைத்தட்டல் தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும்போது தட்டினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேரை மிஸ் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. நான் ஃபேமிலியாக தான் எல்லாருமே இருக்கேன், எல்லா ஃபேமிலிக்கும் கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் மேடம், சாரி. ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கலை சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 3 இயர்ஸ் முன்னாடி இருந்து நாங்கள் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து இப்படி என்னோடய கேரக்டர் வந்து
வில்லேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் இருக்கும் கண்டிப்பாக. தனம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் எல்லாம் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஒரு மேம் எல்லோரும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அருமையான கதைக்களம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக்கணும். தேங்க்யூ. இது என்னுடைய முதல் மேடை. நான் அதுக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சே பேசுனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி காலேஜில் பேசியிருக்கேன், சொதப்பிட்டு மைக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ குழலி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க திரு சேரா கலேசன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னுடைய முதல் நன்றி திரு இயக்குனர் மறைந்த பாலுமேந்திர ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக நண்பர்கள் கிடைக்கிறது ஈஸி, நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஸோ நல்ல நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டாக்கி ஸ்டுடியோ நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. குழலி இந்த படத்தை பற்றி ஒரே வடிவில் சொல்லணும்னா, இந்த படம் இந்த சமூகத்திற்கு தேவையான அனைவரும் பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் டிஎம் உதயகுமார் அண்ணன், நீங்கள் சாங்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் எல்லாம் நல்லா வந்திருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம்னு. தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. நெகிழ்ச்சியான ஒரு இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தோம். தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை, வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சுட்டு 3 ஆண்டுகளாக நான் வீட்டுக்கே போகலை. 10 லட்சம் மாணவர்களை சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். இனி ஒரு பெண் பிள்ளை வன்கொடுமையால் இறந்துவிடக் கூடாது. இன்னொரு அனிதா கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக இந்த நாட்டில் செத்துறக்கூடாது. தற்கொலை தீர்வு கிடையாது, எப்படியும் ஜெயிப்போம், வாய்ப்பு இருக்குன்னு தொடர் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிற தளத்தில் இன்றைக்கு இந்த படத்தை பார்த்தபோது, அதில் இருக்கிற சில காட்சி அமைப்புகளை பார்த்தபோது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்குது. சரியாக தான் விதைச்சிக்கிட்டு இருக்கோம், அது முளைக்க வேண்டிய இடத்துல முளைக்குங்கிற நம்பிக்கையை இந்த ஒரு 5 நிமிடம் எனக்கு தந்தது உண்மை. ஒளிப்பதிவாளர் ஷமீர் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு முதல்ல என்னுடைய பாராட்டு. கை தட்டிடலாம் நம்பிக்கையோட. என்ன காரணம் அப்படின்னா, நானும் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். ஹீரோயின் வந்து பெரும்பாலும் ஆஃப் சாரி போட்டிருக்காங்க. ஆட்டம்னா நல்ல குத்தாட்டம், முழுதும் படம் முழுதும் காட்சி முழுதும் நல்ல டான்ஸு. ஒரு இடத்தில் கூட தொப்புள் தெரியும் அப்படிங்கிற காட்சி அமைப்பே படத்துல இல்லை. கேமரா ஃபோக்கஸ் ஆகவே இல்லை. நடிக்கிற நடிகைகளுடைய உறுப்புகளை மையப்படுத்தித்தான் தமிழ் சினிமா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோ, அதை நோக்கித்தான் சம்பாத்தியம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்று பல தளங்களில் பிள்ளைகளுக்கு நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லை. தொப்புள் என்பது, அந்த தொப்புள் கொடி என்பது இந்த உலகத்தில் பெரிய ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு கைமாறு செய்ய முடியும்னா அந்த தொப்புள் கொடி தான். நம்மலாம் சுதந்திர தினம், குடியரசு தினம் என்னைக்காவது ஒரு பாட்டில் பிளட் டொனேட் பண்ணிட்டு உடனே நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் பாராட்டியிருக்காங்க, அங்கீகாரம் தேடுவோம், ரத்த தானம் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் ஒரு தாய் அந்த தொப்புள் கொடியின் வழியாக நொடி நொடியாக 300 நாட்கள் உள்ள இருக்க கருவுக்கு ரத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்திருப்பா. அதுதான் தொப்புளினுடைய அடையாளம், அதுதான் தொப்புளினுடைய வரலாறு. உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர் யாருன்னு யாராவது கேட்டா விக்கிபீடியாவை தேட வேண்டியதில்லை, யோசிக்காம சொல்லலாம். உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் 300 நாட்கள் தன் வயிற்றில் வைத்து என் தாய் எனக்கு கொடுத்தாள்னு மறக்காம சொல்லலாம். அதை கண்ணியப்படுத்தியதற்காகவே ஷமீருக்கும் அந்த கேமராவுக்கும் பெரிய வாழ்த்தும் வணக்கங்கள். எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய முகநூல் பக்கத்துல நேத்தே போட்டுட்டேன் பதிவு, குழலி படக்குழுவிற்கு வாழ்த்து அப்படின்னு பதிவு போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு, தமிழ் சினிமா என்ன மாதிரியாக வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பதட்டத்தோடு தான் நான் காட்சிகளை பார்த்தேன். இன்னொரு செய்தி, இயக்குனருக்கும் கதையை உருவாக்கியவருக்கும். அரசு பள்ளி சீருடையில் ஹீரோ ஹீரோயினை காமிச்சாங்க, அதுக்காக ஒரு நன்றி ஒரு பக்கம் சொல்லிடுவோம். ஏன் அங்கிருந்தெல்லாம் சினிமாவுக்கு வர முடியாதா, அங்கிருந்தெல்லாம் மேலே வர முடியாதா? இது காதல் சார்ந்த திரைப்படம் என்று கவிஞர் பதிவு செய்தார்கள்.
எனக்கு சொல்லப்பட்ட செய்தி இது கல்வி சார்ந்த படம். நான் முழுசும் பார்த்தேன், பாடல்கள் பார்த்தேன். இசையமைப்பாளர் உதய் அவர் எப்படி இசையமைச்சார், எவ்வளோ அருமையாக இருந்தது, கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி நான் அறிந்த வகையில் ஒரு நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல இசை வந்தே தீரும், நல்ல மனிதனிடத்திலிருந்து நல்ல கலை பிறந்தே தீரும். அதில் மாற்றுக்கருத்திலே ஒரு பெரிய வாழ்த்து. முதல் படம், நிறைய செய்யுங்க இதை போல. அருமையான இசை. அதில் அந்த கல்யாணம் பாட்டில் பாடின அந்த பாடகியினுடைய குரலும் எவ்வளவு கடினப்பட்ட தளத்திலிருந்து அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் இந்த களம் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. கிராமங்களில் இருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்தும் அந்த இடத்துல இருந்தும் கல்வியை நோக்கி உயர முடியுங்கிற விஷயத்தை இந்த படம் பேசுது. ரெண்டாவது, ஒரு பதட்டமும் உள்ள வந்துச்சு. ஐயோயோ, படிக்கிற பிள்ளைகள் காதல் செய்வதை போல காட்சியை வைக்காதீங்கன்னு பேசுகிறோமே, மறுபடியும் யூனிஃபார்ம்ல பிள்ளைகளுடைய காதல் காட்சி தானே இங்க படமாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பதட்டத்தை முழுவதும் அந்த ட்ரெய்லரினுடைய கடைசியில அந்த ஹீரோயின் பேசுற மாதிரி ஒரு வசனம் வச்சாங்க. அந்த ட்ரெய்லர்லயே நொறுக்கிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து அடிமையா இருக்கணும்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து, காலம் காலமா நீ இப்படிதான்டா இருக்கணும் சொல்லப்பட்ட இடத்துல இருந்து, பேனாவை பிடிச்சி எழுதணும் ஒசரணும்னு நாங்க எழுந்து நிச்சா உங்களுக்கு வலிக்கத்தாண்டா செய்யும். எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு அந்த பெண் பிள்ளையை பேச வச்சாங்கல்ல. ஒரு காதல் இதை செய்ய வைக்கும்னா அந்த காதலை நாம் வாழ்த்துவோம், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி படிக்கிற வயசுல காதல் வரலாம்? பெரிய பதட்டம் இன்னைக்கு சமூகத்துல இருக்கு, பெற்றோர்கள்ட்ட இருக்கு. 13 வயதில் பாலியல் ஹார்மோன்கள் வேலை செய்ய தொடங்கியதில் இருந்து கட்டாயம் காதல் என்ற உணர்வு வரத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுல நடக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு நாட்டில் இருக்க எல்லா வன்கொடுமை சிக்கல்களும். அப்படி பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஒரு புரட்சியை கல்வி என்கிற தளத்தில் செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்து. என்னன்னா, இதை போல முதல் திரைப்படங்கள் செய்யும் போது இத்தனை நேர்த்தியோடு இத்தனை கண்ணியத்தோடு எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணி கொண்டு போயிடுறோம். போக போக அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இல்லாம தொடர்ந்து கலை என்ற தளத்தில் பெயருக்கு தகுந்ததை போல இந்த இயக்குனர் இந்த சமூகத்துக்கான படங்களை தொடர்ந்து விதைக்கட்டும். இந்த இசையமைப்பாளர் சமூகத்துக்கான இசையை தொடர்ந்து கொடுக்கட்டும். அருமையான வரிகளை தந்த பாடலாசிரியர்களுடைய பதிவுகளை பார்த்தோம். பாடல் பாடினவங்களுடைய குரல் எல்லாத்திலையுமே கிராமங்களும் கிராமத்தின் அடித்தளமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று என்னன்னா, எந்த பாட்டிலையும் வெளிநாட்டுக்கு போகல, பெரிய அளவிலான பொருட்செலவு செய்யல, எளிமையால் சாதிக்க முடியும் என்று இந்த படம் வந்திருக்கிறது. தாமதமாக இருந்தாலும் கூட தரமாக வந்திருக்கிறது என்பதற்காக ஒரு சமூக ஆசிரியரின் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். காதல் என்பதால் சாதி ஒழியுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் அம்பேத்கரை படித்துக் கொண்டிருக்கிறவள். கல்வியால் கட்டாயம் சாதி ஒழியும். அதை இந்த படம் பேசட்டும். குழுவினருக்கு வாழ்த்தும் வணக்கங்கள். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு. இது திருமூலருடைய ஒரு வாக்கு. நான் உயிரோடும் இருப்பதற்கு காரணமாக இருக்கிற இறை அருளுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் ஒரு 3 பாடல் எழுதியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன் பண்ண 3 காதல் பாடல்களும், முதல்ல வந்த 3 காதல் பாடல்களும், அது பெரும்பாலும் காதல் பாடல்களாகவே வருது, என்னன்னு தெரில. இன்றைக்கி காதலர் தினம், அதனால் எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த படமும் கொள்ளடி படமும் காதலை தான் பேசுது. நம்ம எல்லாருமே காதல் செய்யணும். ஏன்னா பாரதியார் தன்னுடைய காதலின் புகழ் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. அதை ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆதலால் காதல் செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காதல் செஞ்சால் கலவி வரும்னு சொல்கிறார். முதல்ல அவர் இந்த ஒட்டுமொத்த உயிரினங்கள் உடலால் கலக்கும்னு சொல்கிறார். காதலின் மூலமாக தான் அதை கலக்க முடியும்னு சொல்கிறார். அப்படி அடுக்கிட்டே வரார். காதலினால் கவிதை வரும்னு சொல்கிறார். காதலினால் கவலைகள் போவும் அப்படின்னு சொல்கிறார். காதலினால் சாகா நிலை பெறுவோம்னு சொல்கிறார். கடைசியாக காதலினால் இந்த மரண பயமே போயிடும் அப்படின்னு சொல்கிறார். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் காதல் செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காதலினால் சாதி போகும், மதம் போகும், மனிதனுக்குள்ள இருக்கிற அகந்தையெல்லாம் போகும்.
அதுக்காக நம்ம காதலிச்சே ஆகணும். அது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி ஒரு இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிற, மனித அகத்தை பிரிவினைக்குள் தள்ளுகிற எல்லா சக்திகளையும் உடைச்சி எறியக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த காதலும் அதன் பிறகு கல்வியும். கல்வியும் கூட சமசீரான கல்வி மட்டுமே அதை செய்யும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி தனியார் மயமான, அரசியல் மயமான இப்படிலாம் கிடையாது. கல்விங்கிறது சமச்சீராக இருக்கணும். அப்படி கல்வியை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம் குழலி. ஸோ இந்த படத்தில் நான் பாட்டு எழுதுகிறது ரொம்ப பெருமை எனக்கு. முக்கியமாக இயக்குனர் கலையரசன் தான். ஒரு ஆகச்சிறந்த மனிதர் அவர். மனிதனாக இருந்து அந்த மனிதனின் கனிவில் இருந்து மட்டுமே தான் ஒரு நல்ல படைப்பு வர முடியும். மனிதனாக நம்ம வேறு யாரோ இருந்துட்டு நம்மளுடைய படைப்புகளை வந்து சமூகத்தை பற்றி பேசுகிறதுல ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் அப்படி இல்லாமல் தனிப்பட்ட மனிதராகவும் ஒரு ஆகச்சிறந்த மாந்த நயத்தோடு இயங்கக்கூடியவர். தன்னை சுற்றி இருக்க அத்தனை பேருடையும் அன்பாக இருக்கக்கூடியவர். அப்படி ஒரு விடம் இருந்து பொதுவாக எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு யாரிடம் இருந்து சாதி வேணாங்கிற ஒரு சிந்தனை வரும். சாதியால் ரொம்ப நொந்து போய் சாதியால் ரொம்ப 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 அடிவாங்கப்பட்ட ஒருத்தனால தான் எழுத முடியும், பண்ணவும் முடியும். ஆக அப்படி இந்த சமூகத்துக்குள் சாதி வேணாம், மதம் வேணாம், நான் நீங்கிறது வேணாம் அப்படிங்கிறது அடி ஆழமான மனசில் இருந்து ரொம்ப கணிஞ்சு வந்து தான் அந்த படத்தை அவர் எடுத்திருக்கார். இந்த படம் ஒரு நல்ல கலை அனுபவமாகவும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நல்லபடியாக வரணும். அது எனக்கு அதுதான் தேவையாக இருக்குது நமக்கு. ரொம்ப 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 நம்ம நொந்து போய் தான் இருக்கும் இந்த சாதியாலையும் மதத்தாலையும். அதில் எவ்வளோதான் ஹைலைட்ஸ் இருந்தாலும் அது என் சக மனுஷனை பிரிக்குது அப்படின்னா அப்படிப்பட்டது வேண்டாம் அப்படிங்கிறத அந்த படம் பேசுது. ஸோ அதை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். படம் ஒரு நல்ல கலை அனுபவமாக வரணுங்கிறத என்னோடய ஆசை, வரணும்னு. அடுத்து நண்பர் உதய், இசையமைப்பாளர். சூப்பர் சாங்ஸ் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. எனக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப என்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒரு சேர்த்து வச்சது, ஒரு அங்கீகாரம் கொடுத்த பாட்டுன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள வந்த பாட்டு தான். அது ஒரு நாட்டார் பாட்டு தான், ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அமைஞ்சது அது. அதன் பிறகு என்னை பெருசாக கொண்டு போய் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடுவாள் வந்த போராணி போராணி. அதுவும் முழுக்க முழுக்க ஒரு நாட்டார் நடையில் தான் எழுதப்பட்ட பாடல். அதன் பிறகும் இன்னும் உச்சத்தை கொண்டு போய் சேர்த்த பாடல்னா நெடுஞ்சாலையில் வந்த தாமிரபரணியில் நீந்தி வந்த, அதுவும் ஒரு நாட்டார் மொழியில் சொல்லப்பட்ட, ஒரு நாட்டார் வாழ்வியலில் சொல்லப்பட்ட பாடல் தான். ஆக என்னோடய கிராஃபில் நான் முக்கியமான பங்காற்றியது இந்த நாட்டார் மொழி, இந்த நாட்டார் வாழ்வியலில் சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ் தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி முழுக்க முழுக்க நாட்டார் மொழியிலேயே 3 பாட்டும். ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பாட்டு எழுதும் போது தான் உயிராக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு நகரம் சார்ந்த பாடல் எழுதும் போதோ, நகரம் சார்ந்த கவிதைகள் எழுதும் போதோ, வெளியிலிருந்து அறிவிலிருந்து எழுதுகிறோம். நாட்டுப்புற பாடல்கள் எழுதும் போது மட்டுமே தான் உணர்விலிருந்து இயங்குற மாதிரியான ஒரு மனநிலை வருது. அது இந்த 3 பாட்டிலையுமே அமைஞ்சிருக்கு. வரிகள் கட்டிருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரிகளில் கொஞ்சம் உணர்வு இருக்கும், அது உள்ளுக்குள்ளே தான் அந்த உணர்வு தான். ரொம்ப ரொம்ப நன்றி உதய்க்கு. அதுவும் அந்த மேலே போகிற பாட்டிலெல்லாம் ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. புதுநெல்லு புதுநாத்து, கிழக்கு செம்மிலை, இப்படி படங்களில் தான் அந்த மாதிரி இசையை நான் கேட்டிருக்கேன். இப்போ அதை கேட்குறேன். உதய்க்கு நல்லா வரணும், பெருசாக வரணும், ஃபோக்கஸ்டாக மேலே மேலே போகணும். பாடல் பாடியவர்களுக்கு, பாடலுக்கு பின்னணி இசைக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். என்னை என் டீமோடு அறிமுகப்படுத்தி வச்ச தம்பி மகா இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், காதல் செய்வோம், காதலால் சாதிப்போம், மதம் போம். நன்றி. வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜாஸ்தி பேச மாட்டேன், கம்மியாக தான் பேசுவேன். கார்த்திக் நேதா சார் சொன்னாங்க அவருக்கு காதல், எனக்கு கல்யாணம் பாட்டு. ஸோ இது ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், நம்ம நாட்டுப்புற கலாச்சாரத்தோடு இருக்கணும். அவரும் மியூசிக் டைரக்டர் உதய் சாரும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு அதை பண்ணியிருந்தார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அது ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழக நாட்டுப்புற இசைக்கலை குழுமன்றதுலேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டுப்புற கலைஞர்களும் இந்த பாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மேடை சரியாக இருக்கும், அதில் நன்றி சொல்லிக்கிறேன். பர்சனலாக செல்ஃபி வீடியோ மாதிரி போட்டு நிறைய பேர் அதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இயக்குனர் கலை சாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உதய், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள்.
அவ்வளோதான். நன்றி. எல்லாம் படத்தை தேட்டரில் பாருங்கள். குழலி டீம் எல்லாருக்கும் நன்றி. நம்மளும் ஒரு பாட்டு சினிமாவில் பாடிட மாட்டோமா அப்படின்னு வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நானும். இது மாதிரி அதாவது திறமை இருந்தும் வாய்ப்பு தேடி அலைகிறாங்களேன்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உதய் ப்ரோன்னு தான் நான் கூப்பிடுவேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா புதிய மியூசிக் டைரக்டர்லாம் பெரிய பெரிய பாடகிகள், வளர்ந்த பாடகர்களை தான் பயன்படுத்துவாங்க அவங்களுடைய பாடல் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கார்த்தி அப்படின்னு ஒரு அண்ணனும் நானும் தான் அந்த பாட்டு பாடியிருக்கோம். அவரும் ஒரு கிராமிய பாடகர் தான். கிராமிய கலைஞர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறதா இதை நான் ரொம்ப நினைக்கிறேன். அப்புறம் நம்ம டைரக்டர் சார் கலை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புதிய பாடகி இது பெரிய மேடையில் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களுக்கும் ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்கள் பழகுறதுக்கு ரொம்ப 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 பாசமாக அன்பாக நம்ம ஊருக்காரக மாதிரி தான் பழகுவாங்க. அந்த பார்சியாலிட்டி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அப்படி பேசணும், இவங்கள்ட்ட இப்படி பேசணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி எங்களை நேசித்தாங்க. இந்த படத்தில் பாடுறதுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்த ஜேம்ஸ் அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்கனால தான் உதய் ப்ரோ எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்றி. படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். பாட்டு எல்லார் வீட்டு கல்யாணத்துலேயும் இந்த பாட்டை போடுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறக்கலை. சூப்பர் சிங்கரில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பாடகின்னு அங்கீகாரம் கொடுத்தது வந்து நம்ம கலை ப்ரோ. அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என்னோட இசை ஆரம்பத்தில் வந்து இது என்னோடய முதல் மேடை. இந்த படத்தில் வந்து ஒரு 5 பாட்டு பண்ணியிருக்கோம். 5 பாட்டுமே சிறப்பாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் 2 தேங்க்ஸ் சொல்லணும் சில பேர்த்துக்கு. இயக்குனர் கலை சார் அவர்களுக்கு, ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு, அப்புறம் என்னோட பணிபுரிஞ்ச மற்ற இசைக்கலைஞர்களுக்கு, பாடலாசிரியர்களுக்கு, அப்புறம் கிராமிய இசை குழு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் என் பேர் ஷமீர். நான் பேசிக்காக ஊட்டியிலேருந்து வந்த ஆள். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு திரு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட் படம். இதை நீங்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு இலக்கு. அதில் அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு எனக்கு பதில் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். தொப்புள் குடி உறவுக்கும் தாயினுடைய பெருமையை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதோட நட்பை பெருமையாக சொல்லியிருக்கேக்கா இந்த படத்தில் படிப்புக்காக. தொப்புள் குடி உறவோட நட்பை பெருமையாக சொல்லியிருக்கேன். இந்த நட்பு இருந்தால் மட்டும்தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அது தீர்க்கமாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாய விட்டீங்க. அந்த கேட்கும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அக்காவுக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தையில் தாயும் எந்த அளவுக்கு நேசிக்கப்பட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த தாயை விட நட்பு படிப்புக்கு ரொம்ப முக்கியங்கிறத நான் அழுத்தமாக சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம் அக்கா. ரொம்ப நன்றி. அப்புறம் உதயகுமார் சார் சொன்னாங்க, ரொம்ப யதார்த்தமாக நான் கிழக்கு வாசலில் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சார் போயிட்டார். ரொம்ப நன்றி. ஏன்னா கிழக்கு வாசல் படத்தை பார்த்து தியேட்டரில் நம்ம நின்று பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து என்னை வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய தாய் சங்கத்திலேருந்து வந்து பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் அண்ணன் பேரரசு சொன்னாங்க, பேரரசுங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான் மத்தியில் ஒரு கலை அரசனாக நீ இருப்ப அப்படின்னா. கண்டிப்பாக இருப்பேனே. இந்த சமூக அக்கறையுள்ள ஒரு படம் மட்டுமே என்னால் எடுக்க முடியுமே தவிர வேறு எந்த படமும் எனக்கு எடுக்க தெரியாது. அதில் ஒரு நான் சந்தோஷமாக சொல்கிறேன். அப்புறம் சினிமா இப்படி தான் இருக்கும், அப்படி தான் போகுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பெண்களை வந்து சித்தரித்து தான் சினிமா எடுக்கணும்னு என் தலையில் இருந்திருந்தா நான் பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிறேக்கா. அந்த ஐடியாவே கிடையாது எனக்கு. அது எனக்கு எல்லா தொழிலும் தெரியும். அதெல்லாம் பொட்டி கடை வச்சு விட்டு நான் பொழைச்சிக்கிட்டுருவேன். எனக்கு பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, பொழைச்சிக்கின்றேன். தைரியமாக இருங்க. அப்படி ஒரு தம்பியை நான் உங்கள்கிட்ட இருக்கவே மாட்டேன், எந்த காலத்துக்கு இருக்க மாட்டேன். அப்படி சினிமா இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை நமக்கு தேவையில்லை. சமூகத்துக்காக மட்டும்தான் படம் பண்ண வந்திருக்கோம். அக்கறையோடு வந்திருக்கேன் நான். அதுக்கு ஒரு நன்றி. அப்புறம் என் நண்பன் உதய்,
பெருமையாக சொல்லக்கூடிய உதய். எல்லாரும் இசையமைப்பாளர்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் நம்பன்னு தான் சொல்லுவேன். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன சினிமாவில் எல்லாத்துமே கஷ்டப்படுறேன் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இசைக்காக 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம். ராப்பகல் பாராமல் கஷ்டப்பட்டிருக்கோம். நான் நிறைய இசையமைப்பாளர்கிட்ட கம்போசிங் உட்காந்துருக்கேன். அப்போல்லாம் வந்து நான் குறை சொல்லும்போது என்னை வெளில அனுப்பிடுவாங்க. இவன் என்ன யானை சுனி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் உதய் அப்படி கிடையாது. உதய்கிட்ட ஒரு நாள் நான் அப்படி நடந்துக்கிட்டு கிடையாது. அவர் 4 டியூன் போட்டு கொடுத்தாரு. அந்த 4 டியூனும் ஃபைனல் பண்ணேன். அது உதய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதில் ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல நான், இது இப்படி பண்ணிக்கலாம். நான் கேட்குறது என்ன, உதய் இது இப்படி பண்ணிக்கலாமா, அவ்வளோதான் நான் கேட்பேன். ஆனால் இந்த படத்தை வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி மியூசிக்கலாக பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த பட்ஜெட்டே மியூசிக்கலாக பட்ஜெட்டாக பெருசாக பண்ணதுக்கு காரணம் எங்களோட தயாரிப்பாளர்கள் தான். ஏன்னா இது எல்லா எக்யூப்மெண்ட்டுமே லைவ், ஒன்று கூட எலக்ட்ரானிக்கல் மிக்ஸ் பண்ணவே கிடையாது, எல்லாமே லைவ், டோட்டல் லைவ். இந்த கல்யாண சாங்கில் ஒரு சின்ன ஒரு இடத்தோட இருக்கிறதுல உதவி வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இத்தனை கலைஞர்கள் வந்து எங்களை பாராட்டினாங்க, இத்தனை கலைஞர் வந்து முன்னுரிமை கொடுத்து பேசினாங்க. அந்த கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் அந்த கிராமிய கலைஞர்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும். அப்புறம் உதயை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா சொல்ல முடியாத இடத்துல உதயை நான் வைக்கல. ஏன்னா உதய்க்கும் எனக்கு அவ்வளோ தொடர்பு உண்டு. அந்த கதை சொல்லிவிட்டு நான் உதய்கிட்டேருந்து வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு இவர் ஏதாவது சொல்லுவாரான்னு நினப்பேன். திடீர்னு ஒரு நாள் உள்ளே வாங்க, ஸ்டுடியோக்குள்ளே வாங்க அப்படின்னாரு. போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாங் கேட்குறேன். அந்த ஐயோ எனக்குள்ள சாங்கில் டியூன் போட்டோம். ஐயோ எனக்குள்ள சாங் டியூன் போட்டுட்டு வெளியில் வந்து நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. என் நண்பங்க என் அஸ்டன்டர் யாருமே எனக்கு உதவியாளர்கள் கிடையாது. என் தம்பிங்க எல்லாருமே என் கூடவே சுற்றுவானுங்க. என் தம்பிங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்னேன் என்ன உதய் சாங்ஸு நல்லா வந்திருக்கு, என்னன்னு ஃபீல் பண்ண எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதை சொன்னேன், கரெக்ஷனே கிடையாதுடா, அதில் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, என்ன பேச சொல்கிற அதுக்கிட்ட, நான் எந்த கரெக்ஷன் இல்லை, நீங்கள் சாங்கை பற்றி நல்லா பேசுங்க. அங்கே வேலையே கிடையாது தம்பி, வேறு கதை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதல் டியூனே என்னை ரொம்ப பாதிக்க வச்சதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நான் அவர்கிட்ட எந்த 4 டியூன்லையும் ஒரு நாள் கூட இந்த டியூனை மாற்றுவோமா போனோமான்னு கூட கேட்டது கிடையாது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் லைவ் வேணும்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க உதய் அப்படின்னா, சார் ப்ரொடியூசர் சைடுன்னு அவர் காலில் கூட நான் அவளுக்கு தயாராக இருக்கேன். இசை ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு, உயிர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் இசை. அப்போது நான் விஷுவலாக படம் பண்ணும் பொழுது எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த இசையில் தான் இருக்குது உதய். எனக்கு வந்து பொம்மை செஞ்சுட்டேன், அதுக்கு உயிர் வேணும், அது உங்கள் கையிலேருந்து வேணும்னு நான் கேட்டேன். அதுக்காகவே அதிகப்படியான, அதாவது சின்ன படங்களுக்கு இவ்வளோ அதிகமாக RR செலவு பண்ணி லைவ் செலவு பண்ண முதல் படம் குழலியாக தான் இருக்கும். எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஜெயராம் பேர் கூட நான் அவர் சொல்ல மாட்டேன், எங்கள் தயாரிப்பாளரோட பேர் கூட நான் இங்கே இந்த இடத்துல சொன்னது கிடையாது. அவர்கிட்ட வந்து சொல்லுவேன், இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை செய்யுங்க அப்படிம்பார். வேறு வரும் உதய், ஓகே உதய் நீங்கள் யாரை வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உதய், ஓகே போயிடலாம் அப்படின்னு தான் போவேன். அப்படித்தான் எனக்கும் உதய்க்கும் ஒரு உறவுகள் இருக்குது. இன்னும் இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் வந்து அந்த உறவோட தான் நடக்கும். அதே மாதிரி நானும் உதயும் எந்த படம் சேர்ந்து பண்ணாலும் அந்த படம் என்னைக்கு இருந்தாலும் சூப்பர் ஹிட் சாங்ஸோடு தான் வெளியில் வரும். கண்டிப்பாக அது நடக்கும். இசை மேலே வச்சுருக்க நான் நம்பிக்கை, உதய் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இசையும் உதயும் ஒன்று தான் எனக்கு. அதனால் அந்த நம்பிக்கை என்னை ரொம்ப எப்போது உண்டு. அப்புறம் நான் நன்றி சொல்லணும்னா, என்னோடய கேமராமேன், இந்த படத்துக்கு ஒரு 6-7 கேமராமேன் பார்த்தோம், எல்லாமே நண்பங்க தான். அப்போ என் நண்பன் சுப்பு முருகசுப்ரமணியன் சொன்னேன், டேய் சசியை வச்சு பண்ணுண்டா. ஆக்சுவலாக நாங்கள் செல்லம்மா சசின்னு தான் கூடுவோம். சசி வச்சு பண்ணலாமாடா. ஓகே நீங்கள் உங்களுக்கு தோணுதை செய்யுங்க சார் அப்படின்னாரு. இப்போ சசியை கூப்பிட்டு வச்சு கேட்டேன், என்ன சசி, நான் சசிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கத்திரியில் சசி 2 வருஷம்னு சொல்லி இப்படித்தான் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் கம்பத்தில் லொக்கேஷன் பார்த்துருந்தோம். முழுக்க 54 நாள் கம்பத்தில் தான் நான் இருந்தேன். இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்த்து ஃபைனல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெரிய கிராமம், அந்த ஊரை சுற்றி மலை, சென்ட்ரலில் ஒரு ஊர், அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நான் தேடி பிடிஞ்சி 54 நாள் அலைஞ்சேன். அப்புறம் அது ஒரு சூழலில் நான் படம் பண்ண முடியாத சூழல் உருவாச்சு. அப்புறம் திருப்பி வந்து வேலை நான் மூலமாக மறுபடியும் சசியை பேசுவானேன்னு கேட்டேன். தாராளம் உங்களுக்கு யாரோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்கன்னாரு. அதுக்கப்புறம் சசியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு, சமீரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு, சமீருக்கு நான் செஞ்ச நன்றிங்கிறத விட தயாரிப்பாளர் செஞ்சது தான் பெரிய நன்றியாக சசி சொல்லணும். என்னென்னா இந்த படத்துக்கு உள்ள அஜித் விஜய் தான் இல்லை, 127 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ்.
அஜித் விஜய் 2 பேரும் தான் இல்லை, வேறு யாருமே இல்லை. பாக்கி எல்லா எக்யூப்மெண்ட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க. உனக்கு என்ன வேணும், ஜிம்மியா எடுத்துகிட்டு போய், எத்தனை வேணும் எடுத்துக்கோ, உனக்கு ஸ்டெடிகேமா எடுத்துக்கோ, என்ன கேமரா, இந்த கேமரா. அதாவது ரெட் ட்ராகனுங்கிற ஒரு கேமராவில் நான் ஷூட் பண்ணக்கூடாங்கிறதுக்கே 15 நாள் அந்த படத்தை தள்ளிப்பட்டேன். அலெக்ஸா கிடைக்கல அன்றைக்கி. அவர் உடனே என்ன பண்ணார்னா, ரெட் ட்ராகன் அலெக்ஸா தானே உங்களுக்கு வேணும், அலெக்ஸா நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புது முதன்னு என் படத்துக்கு கேமரா, இத்தனை கோடி ரூபா கேமரா முதன்னு தூக்கி வந்து கொடுத்து படம் பண்ண சொன்னார். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் தயார் பண்ணி சொன்னால் தகப்பேன்னு சொல்லுவேண்ணா. அதனால தான் அவருக்கு நன்றி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அது மாதிரி சசிக்கு எவ்வளோ உதவியாக எனக்கு இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ண விதமே வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா ஒரு டைரக்டரு ஒரு கேமராமேனா இந்த இடத்துல எடுத்துக்கலாமா அப்படிலாம் கிடையாது. எங்கள் பின்னாடி யூனிட் வரும், நாங்கள் போவோம், அப்படியே 6 விக்கி இறக்குவோம், ஷாங் எடுப்போம், ஷார்ட் எடுப்போம், அடுத்து பார்த்தா 2 மீட்டர் தள்ளி 2 கிலோமீட்டர் தள்ளி போவோம். இப்படி தான் எல்லா சாங் எடுத்தோம். எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல உள்ள லொக்கேஷன் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அந்த படத்தில். இந்த சாங்ஸ் எல்லாமே இந்த கிராமத்தினுடைய சாயல், அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய உணர்வுகள் இந்த இதுக்குள்ள எப்போதுமே இருந்துக்கிறோம். சுற்றி நாங்கள் அதுக்கு கிடந்தோம். அந்த உழைப்பு வந்து என்ன கடின உழைப்பு. பார்க்குறதுக்கு என்ன எல்லோரும் படம் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, விஷுவலைஸுங்க. ஆறாலாம் எல்லோரும் சொல்லுவாங்களா உயிரை கொடுத்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆறால் விட்டுருந்தா 2 செகண்டில் உயிர் போயிருக்கும். 2 செகண்ட் விட்டுருந்தா உயிர் போயிருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ள. அந்த பொண்ணை வந்து அதாவது சேஃப்டியே இல்லாமல் நான் ஒர்க் பண்ணேன். பயம் மனசுக்குள்ள, பயங்கர பயம். ஒரு பொண்ணை சேஃப்டி இல்லாமல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஷாட் எடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா அது வந்து அந்த ஷாட் இதுக்கு ஏன் கட் ஷாட் நிறைய போகலாம்னு கூட எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சிங்கிள் ஷாட் வந்து பேசப்படணுங்கிறதுக்காக அந்த ஷாட் எடுத்தேன். அதுக்கு அந்த பிள்ளை ஒத்துழைப்பு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. அது வந்து எவ்வளோ பெரிய ஹீரோயின் என்ன பண்ண மாட்டாங்க, இல்லை சார் என்னால் முடியாது பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இந்த சாங்கில் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி சசி வந்து பள்ளம் மேடு பார்க்காம தூக்கிட்டு ஓடணும். அந்த இதுக்கு தேங்க்ஸ் சசி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேமரா சைடில் நான் சொல்லணும்னா போக்கஸ் பில்லர்ஸ் பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் போக்கஸ் பில்லரில் இந்த தமிழ், அதாவது குழலி படத்தோட இன்னொரு பில்லர். என்ன காரணம்னா எதை கேட்டாலும் செய்வார். அவர் வந்திருக்காரான்னு தெரியல, அண்ணன் வர சொல்லியிருந்தேன், வந்தாரான்னு தெரியல. பாஸ்கரனை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அவருக்கு. ஏன்னா ஒளிப்பதிவாளர் மட்டுமே இங்கே தாண்டி என் பக்கத்தில் வந்து என்னோட இணைஞ்சு என்னுடைய கண்களை புரிஞ்சுக்கிட்டு சசிக்கு அவங்க இருக்க ஒரு கான்வர்சேஷன் கொடுத்து நான் ஒவ்வொரு ஷாட் எடுப்பேன். அது வந்து அவர் அவருடைய புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை பாஸ்கரனுக்கு ஒரு நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு நாயகன் கார்த்தி போயிட்டு அப்படியா, கார்த்திக் நேதா போயிட்டு அப்படியா, என்ன தம்பி, நான் தம்பி தான் சொல்லுவேன் கார்த்தியை. எங்க போயிட்டு அப்படியா, நண்பன் கார்த்தி வந்து எப்படின்னா ஒரு 4 கவிஞர்கிட்ட அந்த சாங் கொடுத்தோம். 4 கவிஞரும் எனக்கு நண்பர்கள் தான். 4 கவிஞர்கிட்ட கொடுக்கும்போதும் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, கதையை சொன்னேன், சுச்சுவேஷன் சொன்னேன். எனக்கு கொடுத்துட்டு எனக்கு லிரிக்கலாக வரும்பொழுது, வார்த்தைகளாக வரும்பொழுது எனக்கு வலிச்சது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுச்சுவேஷன் சொல்கிறோம், இதுக்கு இப்படி தான் போட முடியும்னா இதுக்கு மானே தேனை பொன்மானே நான் போட்டுடலாமேங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன். அப்படி தான் நினச்சேன். சத்தியமாக நான் இது சபை நாகரிகங்கிறது தப்பாக சொல்கிறேன் யாரும் நினைக்க வேண்டாம். என்னுடைய கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுன்னு ஒரு மிகச்சிறந்த 2 கவிஞர்கள் இருக்காங்க. கடைசியாக அவங்களுக்கு தயாரிப்பாளர் என் மேலே ஒரு நம்பிக்கையில் அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கலைங்க ஏன்னார், விட்டுருங்க ஏன்ட்டார். என் தம்பி ஒருத்தர் இருக்கான் கார்த்தி அப்படின்னு சொல்லி மகாட்ட சொல்லி ஃபோன் பண்ணி வர வச்சு 5 நாள் ரூம் போட்டிருந்தோம் கார்த்திக். அந்த சாங்கை இன்னைக்கு கேட்டுட்டோம். இன்னொருத்தர எல்லாருமே சாங் கேட்டிங்கன்னா இந்த கதைக்குள்ளேயும் அந்த வார்த்தைகளுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இந்த படத்துக்கும் ஒவ்வொரு வரிகளுக்கும் தொடர்பு இருக்குது. இது எல்லாம் நானும் கார்த்தி உதய் நான் 3 பேருக்கு வந்து ரிஸ்க் பண்ணுவோம். டெய்லி ஒரு 50 சரணா 50 பல்லவி இப்படி தான் வரும். அதுலேருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு சென்டென்ஸ் அப்புறம் போட்டு தான் வரிகள் கொடுத்தாரு. என் தம்பி கார்த்திக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜகுருசாமி சார் அண்ணன், அவங்க வந்து சொல்ல போனோன்னா உதய்கிட்ட கேட்டேன், இந்த சாங் வந்து எப்படி உதய் பண்ணலாம், எனக்கு யாரை பிடிச்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னேன் அப்படி ராஜகுருசாமி சார்கிட்ட வந்து ஒரு தடவை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. தலைவர் ஊரில் இருந்தார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருப்பாரு இருக்கு. அவர் என்ன பண்ணார், இது மாதிரி நான் சொல்கிறேன் எழுதி அனுப்பி விட்றேன்னாரு. அவர் வேறு கண்டென்ட் சென்ஸ் எழுதிட்டு அனுப்பிட்டார்.
இல்லை நீங்கள் கிளம்பி வாங்க, இவர்கிட்ட வேலை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு ஸ்பாட்டில் ரெக்கார்டிங் அன்னைக்கு உட்கார்ந்த அன்னைக்கு தான் ஒரே நாளில் எழுதி மேலே மொட்டை மாடியில் உட்கார வச்சு எழுத சொல்லி ஒவ்வொரு வரிகளும் வந்தது. அந்த ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு கிராமத்து பொண்ணுகளும் கல்யாணம் பண்ணிக்கு போகும்போது அந்த வலி இருக்கும். ஏன்னா நானும் 3 அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கேன். அந்த வலி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை அவர்கிட்ட கேட்டேன், அதை செஞ்சு கொடுத்தார். அதுக்கு குசாமி ரொம்ப நன்றி.